அந்த அறிவெல்லாம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். 2வது படம்லாம் அந்த மங்கிடும் உங்களுக்கு. எப்படி வாங்கிடும்? பிகாஸ் நீங்க இவ்வளோ கரெக்ட் சார். என்னதான் நம்பர்ஸாக இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் சார். அதுக்கப்புறம் வந்து உங்கள் இது வேலை செய்யாது. அந்த பெரிய ப்ராஜெக்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் உடஞ்சிரும். எப்படிப்பட்ட ப்ரொடியூசராக இருந்தாலும். பட் ஏன் உடையுது? நம்ம பிளான் பண்ணது நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளானிங் அந்த எக்ஸிக்யூஷன் நடக்காது. எப்படியா இருந்தாலும் நீங்கள் மார்ச்சில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ்னா அது நடக்காது. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ப்ராஜெக்டோட காஸ்ட்டே இன்ட்டு 3x ஆகுது. எங்கள் கம்பெனினா இது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பீங்க. யார் கையிலையும் இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் இஃப் இட்ஸ் எ நியூ டைரக்டர், இஃப் இட்ஸ் எ நியூ ஹீரோ. இப்போ நான் எடுத்த ப்ரொடக்ஷன் என்னோட பேனரில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 3 ஃபிலிம்ஸ் விச் ஐ டுக் ஓவர், ரெஸ்ட் ஆல் ஆர் நியூ டைரக்டர். ஐ எம் நாட் கான் ஃபார் ஈவன் அ செகண்ட் ஃபிலிம் டைரக்டர். எல்லாமே அதனால தான் அட்லீஸ்ட் ரணசிங்கம் ஆகட்டும், திக்கிலோன் ஆகட்டும் எல்லாமே பிரேக் இவன் பண்ணேன். இல்லைன்னா என்னால் பிரேக் இவன் பண்ண முடியாது. இஃப் இட்ஸ் அ செகண்ட் ஃபிலிம் ஆர் தேர்ட் ஃபிலிம் டைரக்டர், அவன் சொல்கிற கேமராமேன் நான் கொடுத்துருக்கணும், அவன் சொல்கிற டெக்னீஷியன் கொடுத்துருக்கணும். இந்த ஃபஸ்ட் ஃபிலிமில் இது ஒரு அட்வான்டேஜ் ப்ரொடியூசருக்கு என்னென்னா யூ கேன் டிக்டேட் டெம்ஸ். அவ்வளோதான். ஸோ தட் அ காஸ்ட் யூ நோ ஹவு டு. மேக்ஸிமம் அதில் என்ன எக்ஸ்ட்ரா போகும், ஷூட்டிங் நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்ட்ராவும் தவிர மீதியில் போகாது. பட் வென் இட் கோஸ் டு a ஸ்டார் கேட்டகரி ஆஃப் ஃபிலிம்ஸ், எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை த ஹீரோ ஆர் த டைரக்டர். நான் என்ன கேட்குறேன்னா, வென் யூர் அ ப்ரொடியூசர், நீங்கள் ஒரு படத்துக்குள்ளே போகிறீங்க, ஆஸ் அ யூ நோ தட் இவர் தான் ஹீரோ, இவர் தான் டைரக்டர். அவங்க முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா தட் இந்த கேமராமேன் வேணும், இந்த இது வேணும்? சொல்ல மாட்டாங்க சார். அது போக போக நீங்களே இதாகிடுவீங்க உள்ளே போன. how will you be able to budget? அதுதான் that is a problem with big budget movie. No one can say I will do this film at 50 crores. Only this small category less than 10 crores is what you can plan and finish. Max to max 10% higher or lower. அவ்வளோதான். ஆனால் பெரிய பட்ஜெட்டில் உங்களுக்கு no one has control. ஓகே. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும். பிகாஸ் இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் மாறும், நியூ பீப்புள் மைட் கம் இன், சம்படி மைட் கோ அவுட். சார் நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா உங்களோட 100 ரூபாயில் ஆல்மோஸ்ட் 65 to 70 ரூபாய் ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லா ஆர்டிஸ்ட்டும் சேர்த்து. டெக்னீஷியன் ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் 15 ரூபாயில் தான் நீங்கள் படம் எடுக்கணும். அந்த 15 ரூபாயில் நீங்கள் என்னத்தை காட்டுவீங்க? அதுக்கு நீங்கள் அதே 15 ரூபாயில் சின்ன படம் எடுத்துகிட்டு 15 ரூபாய் டெக்னீஷியன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு 85 ரூபாயில் வந்து படம் எடுத்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. சரி, எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற பிளாஸ்ட், அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறது அந்த ஃபைட்ஸு, த வே ஹி ஹஸ் டேக்கன், தட் சுபாஷ் ஹஸ் டேக்கன் இட் நல்லா இருக்குது. ஏன்னா இதே நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் இந்த நம்பர்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது.